என்ன செய்யறதுன்னு தெரியாது. திடீரென்று அந்த குடும்பம் ஸ்தம்பித்தது. திடீரென்று அந்த அந்த விபத்து படுக்கையிலேயே அவனுடைய தகப்பனார் மரணம் அடைந்தார். அப்பொழுது கடைசி காரியங்கள் நடக்கிறது, ஈமச்சடங்கெல்லாம் நடக்குது. அவன் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அவன் நீதிமான். அப்பொழுது போகும்போது அவனுடைய சொந்தக்காரர்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு உறவினர் இவ்விதமாய் சொன்னார், இந்த இயேசுவெல்லாம் ஏற்றுக்கிட்ட, நாளைக்கு நடுத்தரில் நின்று எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுறாதுன்னு சொன்னார். ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். அதே மாதிரி தான் நம்முடைய எத்தனையோ காலகட்டங்களில் நாம் அலைந்து திரிஞ்சிருக்கிறோம். வனாந்தரத்தில் ஓடி இருக்கிறோம், செத்து போகிற நிலைமைக்கு போயிருக்கிறோம். இனி நான் என்ன ஆவேன், இனி என் லைஃப் அவ்வளோதானா, எனக்கு எதிர்காலமே கிடையாதா அப்படின்னு யோசித்து கடைசி சொட்டு தண்ணி. அதில் ரொம்ப படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன ரொம்ப இருந்துச்சுன்னா, ஒரு மரத்தடியில் அவனை போட்டுட்டு, செடிக்கு கீழே அவனை போட்டுட்டு பெயர்சபா வனாந்தரத்தில் அந்த ஆகார் ஓடுறாங்க. வில்லெறியும் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, அம்பெரியும் தூரத்தில் போய் உட்காந்துட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்கல, கர்த்தர் யார் சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தம். இப்போ இந்த பிள்ளை என்ன சத்தம் போட்டிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி சொட்டு தண்ணிக்கு அந்த பிள்ளை என்ன கண்டது, சாகிற நிலைமையில் இருக்கு. அப்படியே சாக போகிற நிலைமை. அந்த பிள்ளையால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, சத்தம் போட்டுலாம் அழ முடியாது. சாகிறதுக்கு முன்னாடி எப்படி செய்வாங்கன்னா முனகுவாங்க. அந்த மரணத்தினுடைய மூச்சு வந்து என்ன செய்வாங்க, முனகுவாங்க. அந்த முனகல் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்ம எத்தனையோ நாள் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் தலகணையில் முகத்தை புதைச்சிக்கிட்டு ஒரு சின்ன சவுண்டு போட்டு அழுதுருப்போம் பாருங்களேன். அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நினைப்போம் யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் உட்காந்துருக்கிற மனைவிக்கு தெரியாது, பக்கத்தில் படுத்திருக்கிற கணவனுக்கு தெரியாது, நம்ம அழுவுறது பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழுத அந்த கண்ணீருடைய ஒவ்வொரு டிராப்பும் பரலோகத்தை தொட்டுக்கிட்டே தான் இருக்குது. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். உன் சத்தம் பரலோகத்தை எட்டும். இஸ்மவேல் என்கிற துன்மார்க்கனுடைய சத்தமே பரலோகத்தை எட்டுமானால், தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுடைய சத்தமும் என் சத்தமும் எப்படி பரலோகத்தை எட்டாமல் போகும்? துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அந்த இஸ்மவேலை நினைக்கும் போது, நான் அவனை துன்மார்க்கனா பைபிள் சொல்லுது, எல்லாம் உண்மைதான். அவன் இடத்துல நான் என்ன தான் வச்சு பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி விரட்டப்பட்ட ஒரு மனுஷன்தான். கையை குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அம்மா வந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. ட்ராக்கில் விழுந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. சூசைட் பண்ண போன அந்த கடைசி